இந்த வீட்டுக்குள்ள வந்து கலகம் பண்ணிட்டு இருக்கியா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே எதையும் கேட்காம நான் எடுக்க மாட்டேன். இனிமே இந்த மாதிரி நீ எதையாவது எடுத்தன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே என்ன நடந்தாலும் சரின்னு உன்னை தெருவுல தள்ளி கதவை சாத்திடுவேன். ஜாக்கிரதை. அட கடவுளே, ஒரு கொசுவலை எடுத்ததுக்கா இந்த கூத்து? இந்த கொடுமையெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கியா கடவுளே? என்ன களவாணிக்கு களவாணி கூட்டாளியா? இறக்கப்பட்டது போதும், வாய் முடிக்கிட்டு வா. சிவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. என்ன ஆச்சு? ராத்திரி கொசு அதிகமா இருக்குன்னு மகாச்சித்தி ரூம்ல இருந்து கொசுவலை எடுத்துட்டு சிந்து அவங்க ரூம்ல போய் போட்டு படுத்திருக்காங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அம்மா கிட்ட சித்தி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? அப்புறம் எப்படி அவங்களால தூங்க முடியும்? கொசுவலை எடுத்து யூஸ் பண்ணதை ஏதோ பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரி சித்தியும் அம்மாவும் சேர்ந்து சிந்துவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சிந்துவை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது எனக்கு ஒன்றும் சரியா படல சிவா. சிந்து இந்த வீட்டில் இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் சுத்தமா பிடிக்கல. டெய்லி ஏதாவது ஒன்றத்தை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. சிந்துவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவா, பாவம் சிந்து. நீ ஒன்று பண்ணு, அவங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருப்பாங்க. நீ போய் அவங்க கிட்ட 4 வார்த்தை ஆறுதலா பேச. நீ வந்ததை யாரும் பார்க்கலையே. இல்ல. ஏன் டாக்டரே, உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? உன்னை அம்மா அடிச்சாங்களா சிந்து? அவங்க எதுக்கு என்ன அடிக்க போறாங்க? செல்லமா கண்ணத்துல லேசா தட்டினாக. இப்படி விரல் பதிகிற மாதிரி உன் கணத்துல அடிச்சிருக்காங்க, வலிக்காத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிக்கல டாக்டரே, நிஜமாவே எனக்கு வலிக்கல. ஊரே கூடி நிக்கும் போது விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டல, அப்போ வராத வலியா இப்ப வந்துற போது அந்த வலியை விட இதெல்லாம் சாதாரண வலிதே. இதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இருக்கு. இத நான் தான் கட்டினேன்னு அம்மா கிட்டயும் பெரியமா கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? இப்படி சொன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா? உடனே இதையே காரணமா வச்சு என்னை இந்த வீட்ல இருந்து வெளியில துரத்திடுவா. அது நடக்கணும்னு நீ எதிர்பார்க்கறியா? சொல்ல முடியாது. என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்தணும்னு நீ இந்த மாதிரி பிளான் பண்ணாலும் பண்ணுவ. ஏன்னா கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அன்னபூர்ணி பெரியமா என்ன முடிவெடுத்தாலும் அத நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னவன் தானே நீ. சித்து, ஏன் இப்படி பேசி பேசி என்ன கொல்லாம கொள்ற? உனக்கே தெரியும் தானே, பெரியமா தான் எனக்கு எல்லாமே தெரியும்ல. அவங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீறினதில்ல, இனிமேலும் மீற மாட்டேன். அதனாலதான் டாக்டர், கொசு வலைய நீ கட்டணும்னு நான் சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தா அன்னபூர்ணி அத்தையோட வார்த்தைய நீ மீறின மாதிரி ஆயிருக்கும். அதனால அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருப்பாங்க. அன்னபூர்ணி அத்தை சொல்லிட்டாகன்னு நீயும் என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிருப்ப. அதுக்கப்புறம் நான் எங்க போறது? சாரி சிந்து. நீ எதுக்கு டாக்டரை மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த போய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன்.